நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம கூட டாக்டர் வி ராஜ்குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார், நம்ம நேயர்களுக்கு இந்த வார பலன்கள் எப்படிப்பட்டதா அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோம். திங்கள் முதல் ஞாயிறு வரை எப்படி இருக்கு இந்த வார ராசி பலன்கள் என்ன சொல்றது? மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்கு, என்ன செய்யணும், எப்படி இருக்கு, என்னென்ன பண்ணணும். இப்போ இந்த ராசி பலனில் நம்ம பார்க்கும்போது இதில் என்ன முக்கியமாக வருது அப்படின்னு சொன்னால், இதில் முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லும்போது குரு மாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், இந்த வாரம் நமக்கு என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு, நம்மளோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வாரத்தில் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படி இருக்கும், எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது. சில பேருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது பொதுவான ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம். ஸோ இது இப்படிலாம் இருக்கும், இந்த ஒரு கிரகங்களை வைத்து இதெல்லாம் இப்படி இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும், நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சில பேருக்கு இது அப்படியே பழிக்கும். 90%, 95% சில பேருக்கு அப்படியே அது பழிக்கும். சுவாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு சரியாக இருந்தது, ஸோ அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படின்னும் போது அவங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் குடும்பம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், உங்களுடைய சில கோர்ட்டு கேஸ் விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி இருக்குது, என்ன செய்யணும் செய்யக்கூடாது, இந்த ராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வார ராசி பலன்களை கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், நடுவில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், ராசி பலனில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரிய வரும். கடகராசி நேயர்களே, கடகராசி எப்படி இருக்கு? ஆயில்யம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி. கடகராசி அப்படின்னு சொல்லும்போது உங்கள் உணர்ச்சி சக்தியே உங்கள் வெற்றி. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏற்கனவே கடகராசி படாத பாடு பட்டாச்சு. உங்களுக்கே தெரியும் எவ்வளவு விஷயங்கள், கண்டகச்சனி அஷ்டமச்சனினாலெல்லாம் பிரச்சனைகள்லாம் வந்து கடகராசிக்கு மதிப்பு மரியாதையே இல்லாமல் போகிற இடமெல்லாம் அடி, போகிற இடமெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் சந்திச்சு இந்த மே 26 வரக்கூடிய இந்த வார ராசி பலனில் நம்ம பார்க்கும்போது இந்த குரு பயிற்சியில் ஒரு மாற்றத்தை 12 வருஷத்துக்கு ஒரு வரக்கூடிய அந்த குரு உங்கள் ராசிக்கு இப்போ உச்சமாறார். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்களாம் உங்கள் காலில் வந்து விழுவாங்க. யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினது, யாரெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணினாங்களோ, யாரெல்லாம் நம்ப வச்சு ஏமாத்தினாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு பாடம் சொல்லி கொடுப்பீங்க. உங்களுக்கு அதற்கான நேரம் வந்தாச்சு. இப்போ நான் எடுக்கிறேன்டா முடிவு அப்படிங்கிற அளவுக்கு யூ ஆர் த பாஸ், யூ ஆர் த எவ்ரி திங். அந்த மாதிரி சில பேருக்கு இடமாற்றங்கள் உண்டு, சில பேருக்கு வேலையில் மாற்றங்கள் உண்டு. ஜென்மராமர் வனத்திலேங்கிற மாதிரி குரு உச்சமாறனால சில பேர் வெளிநாடு வாய்ப்புகள், சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குரு உச்சமாக இருக்க நல்ல பேர் புகழோடெல்லாம் இருப்பாங்க. மை ரிவெஞ்ச் இஸ் ஸ்டார்டட், அவ்வளோதான் ஒரே வார்த்தை, மை ரிவெஞ்ச் இஸ் ஸ்டார்டட். என்ன நீ எப்படியெல்லாம் நீ படுத்தின, இப்போ எனக்கு நல்ல நேரம் வந்துருச்சுடா, நான் பாடுறேன், நான் என்ன செய்கிறேன் பாடுறா. நீங்கள் அநியாயமாக எதுவும் பண்ண போகிறோம், நியாயமாக தான் பண்ணுவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு பண்ணினது எல்லாமே கொஞ்சம், உங்களுக்கு நடந்தது எல்லாமே அநியாயம்தான். அது மட்டும் நான் சொல்லுவேன். ஏமாத்தினது, பெண்கள் ஏமாத்தினது, நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன். 1-2 விஷயங்கள், நிறைய விஷயங்கள் உண்டு. இன்னைக்கும் கடக ராசிக்காரர்களிடம் நயவஞ்சகமாக பழகுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. களை எடுங்க. இவன் நல்லவன், இவன் கெட்டவன், நீங்கள் களை எடுக்க தெரியல அப்படின்னு சொன்னால் அவப்பெயரை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடுவான். எல்லாரையும் அவ்வளோ சீக்கிரமாக நல்லவன்னு நம்பாதீங்க. நயவஞ்சகமாக பழகக்கூடியவர்கள் நிறைய பேர் கடகராசிக்கு இருக்காங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. காசுக்கு உதட்டில் ஒரு வாடடா தாண்டவ கோணிங்கிற மாதிரி காசு வேணும்னா ஒரு மாதிரி அவங்களுடைய நடிப்பு ஒரு மாதிரி இருக்கும் சில விஷயங்கள்லாம். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வயதானவர்கள், கொஞ்சம் ஏஜ்டு பர்சன், 60-70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 80% நன்னா இருக்கு இந்த வார ராசி பலன். 20% நெகட்டிவா இருக்கு, கவனமா இருங்க. இந்த 20% வண்டி வாகனங்களை கவனமா இருங்க. சில இடத்துல மரியாதை கொடுக்க மாட்டானுங்க, ரொம்ப திமிரா போவானுங்க, திமிரா வருவானுங்க. அதெல்லாம் நீ போடா, எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்டா. உங்களுக்கான டைம் வரும்போது நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க பொதுவாகவே இந்த கடகராசி அப்படிங்கிறவங்க சைலண்டா இருப்பாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்புவாங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா ஹெல்த் கேர் பண்ணிக்கணும், நிறைய நல்ல விஷயங்களை நம்புவாங்க.
என்னென்ன உங்களுக்கான சில வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அசிடிட்டிலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கூடியமான வரைக்கும் துளசி மிளகு கஷாயம்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். தியானம் அல்லது பிரார்த்தனை செய்யுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. இதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. குருவின் அருள் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். புதிய வாய்ப்புகள் அல்லது மேலாளர் ஆதரவு கிடைக்கும். ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு. இடமாற்றமா ப்ரமோஷன்ஸோ ஏதோ ஒரு நல்ல உண்டு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரம் சுப்பீரியர்ஸ் ஆர் லைக்லி எல்லாமே நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட நாள் மனக்கசப்பு கரையும். ஸோ நல்லா இருக்கு. திருமணம், மறுமணம், இனிமேல் உங்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு இன்னும் அகலக்கால் வைக்காம நிறையா பட்டுட்டீங்க. அதனால இதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக போவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். திருமணம் சம்பந்தப்பட்டது கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும். நல்ல ஒரு மீனிங்ஃபுல் கனெக்ஷன்னு சொல்லலாம். அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, அர்த்தமுள்ள ஒரு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தாமதமாக இருந்தாலும் அதாவது ஒரு பொறுமை அவசியமாக இருக்கும். பொறுமை அவசியமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தாமதமாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காதுக்கு வரும். ஒரு டிவோர்ஸ் கேஸாக இருக்கட்டும், ஒரு கோர்ட் கேஸாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஓரளவுக்கு சாதகமாக வரக்கூடிய டிலேடு மேட்டர்ஸ் மூவ் டுவர்ட் ஃபேர் அவுட்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். பேஷன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். பொறுமை ரொம்ப அவசியம். திங்கட்கிழமை அன்னைக்கு அம்மன் வழிபாடு பண்ணுங்க. வார ராசி பலன் திங்கட்கிழமை அன்னைக்கு அம்மன் வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போங்க. அம்மன் கிட்ட ஒரு நெய் விளக்கேற்றி வைங்க. அம்மனை மனசை, அது முத்துமாரி அம்மனா இருக்கலாம், மகாமாரி அம்மனா இருக்கலாம், உங்க வீட்டு பக்கத்துல இருக்க செங்கழினி அம்மனா கூட இருக்கலாம், பொன்னி அம்மனா இருக்கலாம், கங்கை அம்மனா இருக்கலாம், எந்த அம்மனா இருந்தாலும் பரவாயில்ல. ஆத்மார்த்தமா அம்பாளை வழிபாடு பண்ணுங்க. மனசார ஒரு 5 நிமிஷம் அம்பாள் கிட்ட நின்று பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் இருக்கு. கடகராசி பொறுத்த அளவுக்கு முருகப்பெருமான் அருள் உங்களுக்கு நிறைய இருக்கு. அதனால கூடியமான வரைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வீண் வம்பு பழி சுமத்துவதற்கு வருவார்கள். தேவையில்லை. அதாவது இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேணும்னே சில விஷயங்கள் எல்லாம் வேற மாதிரி கொண்டு போறதுக்கான சில இது வரும். ஆனால் அதெல்லாம் தட்டி கழிச்சு கரெக்டாக கொண்டு போயிடுவீங்க. ஸோ அதனால கொஞ்சம் வீண் பழியெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அதை எப்படி கொண்டு போகணுமோ இந்த வாரத்தில் கொண்டு போயிடுங்க. சக்சஸ் பண்ணுங்க. சுபம். வாழ்க வளமுடன்.